என்ன தான் வந்துட்டு 1000 சிசியாக இருந்தாலும் சரி 600 சிசியாக இருந்தாலும் சரி, இந்த ஃபஸ்ட்டு பைக் ஒரு லவ்னு இருக்கும்ல. அவர் எதுவுமே சொல்ல, டீசெண்டாக தம்பி நான் உன்னை யூடியூப்லாம் பார்த்துருக்கேன், நீ வீடியோ நல்லா போடு, அந்த சைலன்சர் மட்டும் கழட்டி வச்சுட்டு போ, உனக்கு ஃபைன் போடல எதுவும் பேசலை, அது மட்டும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு போயிட்டாங்க. நம்மள மாதிரி ஆள் மட்டும் யாருமே இருக்க மாட்டாங்க. சூப்பர் பைக் வாங்கி வச்சுட்டு மறுபடியும் எனக்கு ஆர்சி தான் வேணும் அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. அது வாங்கி வைக்கணும்னு ஒரு ஆசை. யார் இந்த அழகப்புறா குஷி, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. ஒரு 1100 போட்டு கொடுக்க, அவ்வளோதான் கொடுத்தாங்க. 200 கொடுத்தா போதும், அவ்வளோதான். 1000 ரூபா கொடுத்து விட்டாங்க, பெட்ரோல் அடிக்க 100 ரூபா கொடுத்து விட்டாங்க. அது ரெண்டு வச்சு 1100 ரூபா வச்சிருக்கேங்க்கா. இங்கே பேர் நோ பாக்கெட் காசு, அவ்வளோதான் கொடுத்து விட்டாங்கக்கா. ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹெச்ஆர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பைக்குன்னு தெரியுதா? நம்மளோட ஹெச்ஆர் தான். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வண்டியே வெளியே எடுத்திருக்கேன். ஆனால் இது நம்ம ஸ்டாச்சு பண்ணுறதா இருந்தோம். ஆனால் எனக்கு இந்த வண்டி ஓட்டுற அளவுக்கு வேறு எந்த வண்டியிலுமே கம்ஃபர்டபுள் வரல ஹெச்ஆர். என்ன தான் வந்துட்டு 1000 சிசியாக இருந்தாலும் சரி 600 சிசியாக இருந்தாலும் சரி, இந்த ஃபஸ்ட்டு பைக் ஒரு லவ்னு இருக்கும்ல. எக்ஸாம்பிள், நம்ம முதல்ல ஒரு ஆசைப்பட்டு வாங்கின வண்டி இருக்கும்ல, அதுக்கோசம் நம்ம அப்பா கிட்ட கெஞ்சி அதுக்கு காசு ஏற்றணும், இஎம்ஐ கட்டணும், மாதம் ஆனால் இஎம்ஐ கட்டணும். அந்த வண்டி நிறையா இடத்துல ரோட்லலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வண்டி வாங்கியிருப்போம்ல, அந்த வண்டியோட ஃபீல் மட்டும் வேறு எந்த வண்டியிலுமே வராது. இது மட்டும் தான் வச்சிருந்தேன், நான் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி எடுத்தேன். ஆனால் ஜெரி 10Rலாம் பார்த்தீங்கன்னா அது காசு இருந்துச்சு, போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கணும்னு ஆசை, வாங்கிட்டேன். ஆனால் இது வாங்கணும்னு பேராசை. இந்த வண்டி நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அஸ்தம்பட்டியில் ஒரு ஷோரூம் இருக்கும், கேடிஎம் ஷோரூம்னு. இப்போ எடுத்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து தலையில் தொங்கிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி முடிவு பண்ணேன். அப்போ நான் 10th படிச்சுட்டு இருந்தேன் போல். அப்புறம் 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வாங்கினேன். காசு சேர்த்தி 5 ரூபா 10 ரூபாலாம் காயின்லாம் சேர்த்தி எங்கள் அப்பா அம்மா கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க இஎம்ஐக்கு. அப்புறம் அது இதுன்னு அடம் பிடிச்சி அதுக்குன்னு வந்துட்டு அவங்கள இப்படி டார்ச்சர் பண்ணல, காசை கொடுங்கன்னு சொல்லி இது பண்ணேன். நான் காசு நான் ரெடி பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட்டு எனக்கு வந்துட்டு அது ஏதோ சொல்லுவாங்களே, என்னது நமக்கு ஏஜ் கம்மியாக இருக்கும், அதனால் பேரண்ட்ஸ் சப்போர்ட் கையெழுத்து கேட்பாங்களே, கார்டியன் சப்போர்ட் கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்ட்டு வாங்கின பைக்கு தான் இது. 3 வருஷம் இஎம்ஐ போட்டு கட்டி முடித்தேன். இது ஆர்சி புக்கான இப்போ என்கிட்ட இல்லை. இது வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தேன், அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சி புக் சும்மா தானே இருக்குது, வச்சு நீ ஒர்க்கை பாருன்ட்டேன். நம்ம ஹெச்ஆரில் எங்கே போகிறோன்னா நம்ம ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை போட்டே ஆகணும். இது எனக்கு நிறைய பேர் சஜஷன் பண்ணாங்க. நீ ஆஃபீஸ் ரூம் வச்சுருக்கேன், நான் ஆஃபீஸ் ரூமுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற, தொழில் சுத்தபத்தமாக இருக்கணும், அதனால் வெள்ளிக்கிழமை ஆனால் பூஜை போடு ஆஃபீஸுக்கு அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முனிப்பொங்கலுக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோடய ஜிம் படி வந்துட்டு, ஜிம் படினா ஜிம் பாடி மாரி இருக்க மாட்டான், பேருக்கு தான் அவன் ஜிம் படி. ஆனால் அவன் ஒரு ஒர்க் அவுட்டும் போட மாட்டான், சும்மா தான் இருப்பான். அவன் இன்றைக்கி காலேஜ் கட் அடிச்சிட்டான். விநாயகர் சதுர்த்தி வேறு வருதுல, நான் என்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, ஐயோ என்னடா போலீஸ் அங்கே நாம தான் ஹெல்மெட் போட்டிருக்கோமே, இது ஏன்டா அடிக்கடிக்கு மறந்து போயிடுறேன் நான் ஹெல்மெட் போடலன்ட்டு. இவரா 10R சைலன்சர் வாங்கிட்டு போனார். இல்லை ஓ கார் போகக்கூடாதுன்னா, ஆமாம் சார். இந்த பக்கம் தானே நம்ம பிளாக் பேந்தர்லாம் டர்ரு புருன்னு ஓட்டிகிட்டு இருப்போம். இங்கே வர்றது கட்ட அடிக்கிறதுனால அங்கே டிராஃபிக் ஆகுது போல். வடக்கான். ஆமாம் படி வந்துட்டு இன்னைக்கு கட்டடிச்சிட்டான். அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு பூஜை போட்டு வரணும். இந்த ரோட்டை இது கிடச்சாங்க. இங்கே தான் வச்சு நம்ம பிளாக் பேந்தர் ஓட்டுறதா இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம நிறைய கமிட்மெண்ட்ஸ் வேலை கொடுத்துட்டாங்க. அங்கிள் ஏன் போக மாட்டிங்களா? இவருக்கு எதுவும் ஒர்க் இருக்காது போல், வீட்டில் சும்மா தான் இருப்பார் போல். நமக்கு 1008 வேலை இருக்குது. போகணும், அங்கே கொஞ்சம் நேரம் சும்மா உட்காரணும், ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் நேரம் சும்மா உட்காரணும். அப்புறம் என்னோடய ஆஃபீஸ் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு என்ன தான் அப்படி ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, அந்த ஆஃபீஸ்க்கு மீனிங் சொல்லுங்கன்னு.
அது ஒன்றுமே இல்லை சார். என்னன்னா என்னோட மெமரிஸ், நான் 2019 என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆசியில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வாங்கினது அவ்வளோவா நான் சேர்த்துல சார். 2016 காஸ்மெட்டிக் ஆனால் காஸ்டியூம்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரைடிங் காஸ்டியூம், இந்த ஃப்ளிப்கார்ட்டில் 1000 ரூபாய்க்கு ஒரு ஜாக்கெட் விற்கும் பாருங்க, கொசு வேலையில். அந்த ஜாக்கெட்லாம் அப்போவே நான் போட்டு கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். என்ன ரைடர்னே தெரியாது, சும்மா போட்டுட்டு போனேன். ரைடர்னே இப்படி கருப்பு ட்ரெஸ் போடுவாங்களே அப்படின்ட்டு போனேன். வீட்டில் அவ்வளோ கருப்பு ட்ரெஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே கருப்பு கலரில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானே கருப்பாகி போயிட்டேன். ஆத்தி எப்போ தான் இந்த ரோடு முடியுமோ, 2 வருஷம் இப்படி தான் வச்சா இருக்கும் எங்கள் ஏரியா. ஒரு சப்பான் டைமில் நடு ரோட்டில் நின்று இருந்தாலும் வண்டி இடிக்காது, ஏன்னா வண்டி அந்த அளவுக்கு போகாது. இந்த அண்ணன் தான் என் சைலன்சர் வாங்கிட்டு போயிட்டாரு. 10 இருக்கு ஏர் ஒன்று போட்டேங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. அது சாபாசா பண்ண வேலை. நான் இருக்காங்க, டே போலீஸ் அண்ணா இருக்காங்கடா, வண்டி முறுக்காதரா நீ வண்டி நிறுத்திட்டு ஓடி வந்து சொல்கிறேன். பின்னாடி எனக்கு பின்னாடி தான் சாபாசா வந்துட்டு இருந்தான். 10 வந்துட்டு இருந்தேன். நான் அவரோட பைக்கில் வந்துட்டு இருந்தேன், பர்பிள் பைக்கில் வந்துட்டு இருந்தேன். டே ஜஸ்ட் போடாதரா அப்படின்னு அப்படியே சைலண்ட்டாக விட டுருன்னு முறுக்கு. நான் 10 அந்த சூப்பர் பைக் யாருக்கு தான் பார்த்தா டுருன்னு முறுக்க வராது, அதனால அவன் முறுக்கி விட்டானா. கோவிந்தா அவர் எதுவுமே சொல்ல, டீசெண்டாக தம்பி நான் அவனை யூடியூப்லாம் பார்த்துருக்கேன், நீ வீடியோ நல்லா போடு, அந்த சைலன்சர் மட்டும் கழட்டி வச்சுட்டு போ, உனக்கு ஃபைன் போடல எதுவும் பேசல, அது மட்டும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு போயிட்டாங்க. மனசே கஷ்டமாயிடுச்சு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கடையில் இருக்கல வேற ஒரு சைலன்சர் எடுத்து வந்து போட்டுட்டேன். இருந்தாலும் அந்த சைலன்சர் அளவுக்கு வேற எந்த சைலன்சரும் பீட் கொடுக்கல அதுக்கப்புறம். ஆனால் நம்மளை மாரி ஆள் மட்டும் யாருமே இருக்க மாட்டாங்க. சூப்பர் பைக் வாங்கி வச்சுட்டு மறுபடியும் எனக்கு ஆர்சி தான் வேணும் அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. அது வாங்கி வைக்கணும்னு ஒரு ஆசை, வாங்கி வச்சுட்டு தொடச்சிட்டு இருக்கேன். பிளாக் பேந்தர் நல்லா ஓடிட்டு இருக்கேன். பம்பிள் பி வந்துட்டு கூடி சீக்கிரம் வந்துடும், டோன்ட் வெரி. நான் சொன்ன மாரி நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் சொன்ன மாரி நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். என்னோடய December 12 பர்த்டேக்கு வந்துட்டு கண்டிப்பாக பிளாக் பம்பிள் பி எல்லோ கலர் கார் வந்துடும். ஐயோ வண்டி வர ஆஃப் பண்ணிட்டேனே. ஸ்டார்ட் ஆகிடு. ஏன் சாப்பிட்டியா? அப்புறமா சரி கால் பண்ணு. ஓடிடுறா கேஸா. டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால சந்தில் பூந்து ஓடி வந்துட்டாரு. நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தங்க இருந்தார், அவர்கிட்ட ஓமம் பாஷையில் பேசிகிட்டு இருந்தேன். அவர் நல்லா தான் பேசுவார், தூரத்தில் இருந்தாரா நாம் கத்தி பேசினாலும் அவரு கேட்காது, அவர் கத்தி பேசினாலும் நமக்கு கேட்காது. அதனால் செய்க பாஷையிலே பேசிட்டேன். அவர் அப்புறமேட்டு கால் பண்ண சொன்னேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த பிரதரை பார்த்து. அப்புறம் இல்லாமல் நம்ம ஹெச்ஆர் மீட்டப் வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆனால் அந்த டைம் மீட்டப்லாம் இல்லை, இந்த டைம் வந்துட்டு ஹெச்ஆர் கூட சேர்ந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா சண்டே மட்டும் ஒரு நாள் சும்மா ஒரு 2 hours இல்லை 3 hours சேலத்துக்குள்ளே எங்கேயாச்சும் ரைட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, எத்தனை பேர் சேலமில் பார்க்குறாங்கன்னு தெரியல. இன்கேஸ் சேலமில் வந்துட்டு என் கூட நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டிஎம் பண்ணுங்கள். நான் அதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ப்ராட்காஸ்ட்லேயும் இன்ஸ்டா ஷார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இனிமேட்டு சண்டே வேணால் ஒரு ரைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சண்டே வேணால் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் நான் மட்டும் சண்டே வேணால் உட்காந்து கறி குழம்புன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம ஹெச்ஆர் இருக்கான்ல, இவனுக்கு வேறு பேர்னா ஹெல்மெட். இவனுக்கு எதுக்கு ஹெல்மெட்டு? அந்த இண்டிகேட்டர் முன்னாடி இருக்குது, பின்னாடி இல்லை. அந்த நம்பர் பிளேட்லாம் போடணும் ஹெச்ஆர். ரொம்ப நாள் ஆகிடுச்சா, சும்மா நிறுத்தி வைக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்ட்டு எல்லாமே கழட்டி வச்சிட்டேன். திலக் ப்ரோ வீடு வேறு எதுனே தெரியாது. ஓ எடப்பாடி அண்ணா வீட்டுக்கு வராரா? யார் இந்த அழகப்புறா? குஷி நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. ஓ ஹெச்ஆர் உன் வண்டியில் உட்காந்தாலே நான் இன்னும் சிங்கிள்னு நினச்சிட்டு இருக்கேன். எப்படி போன அவர் வீட்டுக்கு? அடிக்கடிக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போன அவர் கூப்பிட்டு போகிறாரா? ஒய் ஃபுல் பாலிடிக்ஸ் இயர். இங்கே தான் எடப்பாடி அண்ணா வீடு. நமக்கு இந்த பாலிடிக்ஸுக்கும் கொஞ்சம் ஒருத்தரல. ஆனால் எங்கள் அப்பா அப்படியே ஆப்போசிட்டு, அவர் ஃபுல்லாக பாலிடிக்ஸு. எனக்கு பாலிடிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது. உள்ளே வான் கூப்பிட்றாங்க, நாம் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். உள்ளே போனால் வெடப்பா சுற்றணும், கருப்பு காரில் வந்துட்டு கொடி கட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் இறங்கி போகணும். அப்புறம் அப்பேர்மா சொல்லுவாங்களே நல்லது செய்யணும். ஐயோ நாம் ஜாலி பண்ணோம். நல்லது வந்துட்டு பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தளபதி அண்ணாலாம் வராங்க, அவங்களாம் எத்தனை பேர் நல்லது பண்ணுவாங்க.
நாம் வந்துட்டு சம்பாரிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஐயோ வீடு வேறு எங்கேன்னு தெரியலையே. இதில் வேறு அண்டர்பள்ளி வேறு அடியில் அடி வாங்க வச்சாரு. எந்த வீடுன்னு தெரியலையே எனக்கு. அந்த சந்து தான் நினைக்கிறேன். வாங்க அந்த சந்துலேயே போவோம். படி இங்கே தான் இருக்கியா? வழி தெரியாமல் ஏதோ சந்து புந்தா போயிட்டுருக்கேன். ஏதோ பிள்ளையை பார்க்க வரேன்ட்டு ஏதோ பிடிச்சி போய் அடிக்கு இதை போட்டுற போகிறாங்க. இந்த சந்து தான் அந்த கார் தார்பாய் போட்ட காரு. படி வா படி. நான் வருவேன். இங்கே நின்றுட்டு இருந்தியா? வா போவோம். எங்கே அவரு எங்க இன்னும் பல்ல வலிக்கிட்டு இருக்கேன். நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. படி உங்கள் வீட்டில் நம்ம வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க தானே? எப்பயாவது தானே பார்ப்பாங்க. என்ன சொல்கிற? இல்லை இப்போ வரும்போது நீ காலேஜ் கட் அடிச்சேன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க தானே? எதுக்கு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுவா ஒரு வாட்டி, மம்மி உங்கள் பையனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்காதீங்கன்னு. ஓய் இது மெயின் ரோடு அப்படியே வருதா? இதை தெரியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கெங்கேயும் சுற்றிட்டு வந்தேன்டா. வாங்க சரி இப்போ போயிட்டு நம்ம போய் பூஜை போட போவோம். இங்கிட்டு தென்னாராக இருந்தால் இங்கேருந்து அப்படியே வீலிங் அடிச்சுட்டே போவேன். இப்போ எங்கேருந்து போய் வீலிங் அடிக்கிறது? வண்டி முக்குனா இது பாரு தானா சுற்றுது. போல்டு தொலைஞ்சிருச்சு. படி அந்த சந்தில் பூதவா தொப்பி பறந்துற போது அந்த ஆள்கிட்ட திட்டு வாங்க முடியாது. ஆயாமான்னு கத்துவாரு. ஐயோ 2 லாரிக்கு அடிக்கல மாட்டின்டா. விட்டு நசுக்கி விட போறாங்க. அடி ஆத்தி இந்த பக்கமும் வண்டி. படி இந்த வண்டியில் எவ்வளோ ஸ்பீடு போனாலும் கேஸே ஆகாது. ஏன் தெரியுமா? வண்டி 100 120க்கு மேலே போகாது. 120க்கு மேலே போனால் தான் கேஸு. அது லூஸு, அதனால தான் அப்படி ஆடும். இது லூஸாக இருக்கு. நான் பேசுறது கேக்குதா உனக்கு? அட லூசு பாடு. அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசுறது தெரியாம தான் நீ ஊன்ட்டு வந்துட்டு இருந்தியா? என்னடா இதுக்கு சிரிக்க? டேய் நான் என்ன பேசுறேன்னு உனக்கு கேக்குதா? நான் இப்போ உனக்கு திட்டனே கேட்டுச்சா? நான் உனக்கு திட்டனே கேட்டுச்சா? ஏன்னா நான் எதை கேட்டாலும் ஈன்னு சிரிக்கிறியே தவிர பதில சொல்ல மாட்டேங்கிறியடா. உங்ககிட்ட தான்டா இவ்வளோ நேரமாக உட்காந்து பேசிட்டு வந்தேன். நீ கூட எனக்கு தான் ரிப்ளை பண்ணிட்டு வரையோன்னு நானும் நினச்சி பேசிட்டு வந்தேன்டா. இவனுக்கு எங்கே கோயிலுக்கு போகிற பழக்கெல்லாம் இருக்கு? 11 மணி ஆனால் பாருக்கு போகிற பழக்கம் தான் இருக்கும். அப்போ மூடிட்டு வாடா. இங்கே தான் படி நான் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவேன். நம்பர் பிளேட்டு ஸ்டிக்கர்லாம். ஏய் குப்பையை கீழே போட்டு போகிறான் பாரு பைத்தியக்கார நாய். நானும் நிறைய டைம் கீழே போட்டிருக்கேன். ஆனால் இப்படி ஆள் பின்னாடி வரும்போது கீழே போட மாட்டேன். ஒருத்தர் வண்டியோட நம்பர் பிளேட் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடலாம் சார். அவங்க எந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க. நான் தான் சொன்னேன் தொப்பி பறக்க விட்டுறாதரா, அந்த ஆள் பீரை போட்டு வாயில் கொப்பளிச்சு விட்டுருவாருன்னு. 3 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அவங்க வெயிட் கைன்னு அர்த்தம். அதுவே 4 நம்பரு ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய வெயிட் கை அப்படின்னு இருக்கும். ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் போட்டு சுற்றிட்டு இருக்காங்கன்னா பயங்கரமான வெயிட் ஆளுன்னு இருக்கும். நம்பர் பிளேட்டே போடாமல் சுற்றினாங்கன்னா அவங்க தான் பெரிய டானுன்னு அர்த்தம். நீ 4 நம்பர் பிளேட் போடாமல் தான் சுற்றிட்டு இருக்கேன். அதான் செல்ஃப் ப்ரொமோஷன். கை போடு. வாணா இந்த பக்கம் வந்துருந்தேன். நமக்கு தெரிஞ்சவங்க தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமாக இருக்காதா? வா இங்கடா இங்கேருந்து கடையை காணா. இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்களா? இங்கடா இங்கேருந்து அங்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. கடை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்களா என்ன? இங்கே பண்ணால் ப்ரோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. இறங்குபடி இப்படியே உட்காந்துட்டு இருக்கு பாரியா. போய் பூஜை போட்டு என்னடா சவுண்ட் இது? அந்த கடையில் வாங்கணும்.
என்ன வாங்கணும்னா பூ வாங்கணும். நம்ம 10R சவுண்டில் தெரியாது போல். முறுக்கணுன்னா அவ்வளோதான். இங்கே இருக்கிற ஒரு எலுமிச்சு பழம் விடாமலாம் பறந்துடும். படி ஆஃபீஸ்க்கு பூஜை போடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு எலுமிச்சு பழம் அதான் கூப்பிட்றாங்க. படி ஒட்டை அடிச்சுட்டாங்க. ஆனால் எலுமிச்சு பழம் வாங்கினாங்க. ஒரு எலுமிச்சு பழம் வெயிலில் போட்டுட்டு ஒரு 10 ரூபாய்க்கு 2 பழமாக வைக்கிறாங்க. பேக்கில் வாங்கி கொடுத்தோம். தலைவர் எங்கே இருக்கிறார் பேர் அண்ணா? 2 10 ரூபா கொடுங்க. பாபடி படி சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது தானே? இருக்கு படி. என் கூட இருப்பான் ஃபஸ்ட்டு. சாமியே கும்பிட மாட்டான். நம்ம வண்டி நவுத்தி வச்சு விட்டாங்க. ஃபஸ்ட்லேருந்து வா. ஏய் வா, அப்படியே போவோம். எங்கே போயிட்டான்? ஏய் இங்கே இருக்கியா? பாபடி போலாம். ஏறிட்டியா படி? படி இப்படி ஆங்கிள் வச்சு வண்டி சைடில் தெரிகிற மாதிரி 0.5 வச்சு என்ன ஸ்லோ மோஷனில் எடுத்து வச்சிருக்கு வீடியோவை. ஸ்லோ மோஷன் ஃபோனில் பார்க்கணும். அது பேருனா இப்படி வச்சுதா இப்படி. ஓகே, இப்படி இப்படி அவுட்டரில் வச்சு மடக்கிக்கோ. அப்போ தான் அழகாக தெரியும் வண்டி. போயிட்டு வரலாமா? யார் வண்டி நிறுத்துறவங்க? நமக்கு தெரியுங்க. நல்லா இருக்கீங்களா பிரதர்? பார்த்த மாரி இருக்கு. இவரு பார்த்துருவாங்க. நாங்கள் பிரதர் நியூ கார் ஒன்று எடுத்தேன். தேங்க்ஸ் பிரதர். நாங்கள் ஒரு வீடியோ ஃபோட்டோ இன்னைக்கு தான் எடுத்தீங்க. கட்சியில் இருக்கீங்களா? ஆமாங்க. டிஜே. ஆமாம். படி நீ தான் படி சொல்லாமே எனக்கு வீடியோ எடுத்துறாங்க. சொன்னா வீடியோ ஆஃப் பண்ணி வச்சு வண்டி படி படி வண்டி எடுத்து அப்படி நல்லா இருக்கீங்க? வண்டி வரும். நல்லா இருக்கீங்களா? முன்னாடி முடி வச்சு முடி அடையாளம். அவங்க மொட்டை படி எங்கே சந்தில் பூந்து வந்துட்ட? வாபடி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அண்ணன் சொயின்னு வராங்க. அக்காவுக்கு தில்லு தான். பாய் பிரதர், பாய். பார்ப்போம். படி நீ மட்டும்தான் படி சொல்லாமல் பிடிக்காம எனக்கு வீடியோ எடுத்தார. இதே மித்தவனுங்களாம் இருந்தா அப்போ இதே ஃபோனை வச்சுட்டு படுத்துப்பானுங்க படி. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரீல்ஸில் எந்த பொண்ணு இருக்குது, எந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுன்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. பாப்பாடி அப்புறமேட்டு உனக்கு முட்டை பப்ஸ் வாங்கி தரேன். ஏய் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது. சரி வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போயிட்டு இன்னைக்கு பூஜை போடணும். ஆனால் நம்ம 10Rல போனால் கூட நம்ம ஹெச்ஆர் நிறைய பேர் நம்மளை பார்க்க மாட்டேங்க. ஆனால் ஆர்சி பைக் நம்ம மட்டும் டக்குன்னு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அந்தளவுக்கு நம்ம ஹெச்ஆர் நமக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு போல். அண்ணே இருங்க. ஆமை படி ரீல்ஸு படி ரீல்ஸு இப்படி எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஃபோன் வை. ஆ ஓ 0.5 வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அது படி சந்தில் போதவா? புரியல. சந்தில் போடுவா ஆட்சி எடுக்க முடியாது. எப்படி இந்த ரோடு எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. பாலம் போடுறேன்ட்டு
ஹெச்ஆர் தார் ரோக்ஸ் வேறு வந்துச்சு. ரோக்ஸா ராக்ஸா? ROXX ராக்ஸு தான் நினைக்கிறேன். ராக்கா அது வந்தாலும் வந்துச்சு, மனசே ரொம்ப புண்ணாகி போயிடுச்சு. ஏன்னா என்னதில் 2 டோரு, அதில் 4 டோரு. பின்னாடி இருக்கிறவங்களாம் இறங்கவும் முடியாது, ஜன்னலும் திறக்க முடியாது. சரி, சண்டே பிளான் என்ன? மேட்டூர் தானே? படி நல்லா தான் படி இருக்கும். அவர் மீட் பண்ணல, அவர் பிஜேபியில் இருக்காராமா. பேசாம அந்த கட்சியில் சேர்ந்துடலாமா? மொத்தம் 4 கட்சியா? 4 5 ஏகப்பட்ட கட்சி இருக்கும் போல. ஹெட்டு கட்சி அது, பெரிய கட்சி. ஒரு 3 இது இருக்குன்னு நினைக்கிறேன். டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் டிவிகேவா, அப்புறம் பிஜேபி. அது மறந்துட்டேன். அதுதானே பெரிய கட்சி. என்னடா எங்கள் அக்கா வண்டி இருக்குது. சரி, அப்படியே அமைதியாக உள்ள பூந்துடலாம். ஓகே, படி நான் வீடியோ முடிகிற வரைக்கும் மூச்சு விட மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்கேன் படி. தொப்ப தெரியுது பேருக்கு தான் படி. நம்ம ஜிம்முக்கு போகிறோம், ஸ்டேட்டஸ் போடுறோம். நீலாம் ஜிம்முக்கு வரேன்னு ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்க? நான் இங்கே ஒர்க் அவுட்லாம் போடுறேன், நான் தொப்பை மட்டும் குறைய மாட்டேங்குது படி. என்ன சாப்பிட்டேன்? வெயிட் கெய்னர் சாப்பிட்டதுனால தொப்பை போடுன்னு சொன்னாங்க. ஆப்ஸ் டெய்லியும் போட சொன்னாங்க, ஆனால் ஆப்ஸ் மட்டும் போட மாட்டேங்க. எனக்கு பெயின் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் பெயின் அதிகமாகிடுச்சுன்னா அப்படியே எல்லாம் அந்த விஷயத்தையும் அப்படியே தூக்கி எஞ்சிரும் படி. அது தொடவே மாட்டேன். இதுன்னு இல்லை, இப்போ வந்துட்டு இப்போ வண்டி வந்துட்டு ஏதோ மாடிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அந்த மாடிஃபிகேஷனால எனக்கு இரிட்டேட் ஆகணுச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த மாடிஃபிகேஷனை உடனே தூக்கி எஞ்சிருவேன். அந்த மாதிரி என்னோட மூளை பைத்தியம். அது ஒரு விஷயம் அது பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது உடனே தூக்கி தான் பார்ப்பனே தவிர அதை ரீப்ளேஸ் பண்ணணும், ஆல்ட்ரு பண்ணணும் எதுவுமே நினைக்க மாட்டேன். அது போட்டுட்டு அடுத்த வேலை தான் பார்க்கணும். அப்போ தான் எனக்கு மைண்ட் செட்டாக உட்காரும். மனசு உருட்டிகிட்டே இருக்கும், தூக்கம் வராது. அதனால தான் படி 2 மணி வரைக்கும் தூங்கிட்டு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறேன். நீ நேற்று எத்தனை மணிக்கு தூங்குன? நேற்று அந்த படம் கோட்டு படத்தை கூட்டு போயிட்டு 2 டைம் படி பார்த்துட்டு இந்தாண்ட வெளியே வந்து உட்காந்தனா, வீட்டுக்கு போனேன்னா மறுபடியும் இழுத்துட்டு போயிட்டானுங்க. அட்டிங்கு வண்டி நிற்குதா பாருங்க கொஞ்சமாச்சும். நான்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மேலே போனால் பாயும் புளியாக மாறிடுவேன். தெரிஞ்ச ஒரு மாதிரி இருக்கிறாரு படி. இங்கே பேர் சிலேட்டு போட்டு ஒட்டியிருக்காங்க வண்டியை. ஐயோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா இருக்காங்களா காலி பண்ணிட்டாங்கன்னு இல்லை. போன வருஷம் அந்த அக்காட்ட தான் செலவு வாங்கினேன். இந்த டைம் நான் ஏன் செலவு வாங்குறேன், இதை எடுத்துகிட்டு நான் மேட்டூர் போகணுன்னு தான். இந்த அக்காட்டியா? இந்த அக்கா பார்த்தா சந்தையில் மீன் வாங்க வந்த மாதிரி இருக்குது. இந்த அக்காட்ட நீ சாமி வாங்குறத பற்றி பேசிகிட்டு இருக்கிய நீ. இரு, அப்படி போய் யூட்டன் போட்டு வருவோம். டீ சாப்பிட்டியா படி? இங்கே கூட்டமாக இருக்குது, நம்ம வேறு கடையாக சாப்பிட்லாம். படி ட்ரிஃப்ட் போட்டு காட்டவா? ட்ரிஃப்ட் போட்டு காட்டவா? நல்லா ட்ரிஃப்ட் போடுவேன். நீ கையில் ஃபோன் வச்சுருக்க இல்லை பாக்கெட்டில் வச்சுருக்கியா? வடி அந்த பிள்ளை கம்மிட்டடு பார்க்காத. இங்கே பாடுறா அழகான பிள்ளைங்களாம் டீ குடிக்க வருதுங்க. சி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் கம்முன்னுடுறா. என்னை அடி வாங்க விட்றாத வீட்டில். பரவாயில்ல, நீ என்ன மாரி மொட்டை பையனாரு. படி இந்த கோயிலே வாங்கிடலாமா? கோயிலா இது? சி சாமி. நீ எந்த இதில் வாங்கலாம்? பட்டி நம்ம தாரில் வச்சா எது பெருசாக இருக்கும்? இந்த அக்கா அந்த அக்காவே பண்ணுறாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. படி நம்ம எவ்வளோ பெரிய டீல் முடிக்க வந்திருக்கோம் பார்த்தியா?
அக்கா இது இது என்ன ரேட்டுக்கா வருது? இது 1300 ஆகுது. 1000 ரூபாய்க்கு வராதாக்கா? உனக்கு கம்மியாக தான் வீட் ஆ முத வாங்குறேன், உனக்கு கொஞ்சம் தரேன். ஒரு 1100 போட்டு கொடுக்க, அவ்வளோதான் கொடுத்தாங்க. எனக்கு 200 கொடுத்தா போதும். அவ்வளோதான் 1000 ரூபா கொடுத்து விட்டாங்க. பெட்ரோல் அடிக்க 100 கொடுத்து விட்டாங்க. அது ரெண்டு வச்சு 1100 வச்சுருக்கேங்க்கா. ஒன்றுமே கிடைக்காது விநாயகருக்கு. பண்ணி வைக்க சொன்னாங்க. பண்ணி கொடுக்கா. உங்களுக்கு தான் இங்கே பேர் நோ பாக்கெட் காசு, அவ்வளோதான் கொடுத்து விட்டாங்கக்கா. ஃபோன்பேல இருந்தால் கூட அனுப்பிச்சு விடுங்க. பாருங்க விசிட்டிங் கார்டு தான் அது. அதுக்கு மேலே எதுவுமே கொடுக்கலக்கா. பெட்ரோலுக்கு தான் 100 கொடுத்தாங்க. பண்ணி கொடுங்க. அதிகம், அதனால தான் பார்க்குறேன். நான் விலைக்காரெலாம் இல்லை, பார்த்தனே அதுதான் பிடிச்சிருந்துச்சு. ஆ என்னங்க ஆ பிள்ளையாரத்துக்கு சாமி போயிட்டு பத்திரமா கரைக்கணும். படி உனக்கு எதை அக்கா? ஆ பண்ணியிருக்கா. இதெல்லாம் இன்னும் ரேட் அதிகமாக போகுமாக்கா? சரிக்கா. காரில் வச்சா கரெக்டாக இருக்குமா? ம் ஆ வைக்க போகிறோம். ஆமாம் மேலே உட்காந்து பிடிச்சிக்கிறேன். படி நம்ம தாருக்கு மேலே கேரியரில் வச்சு கட்டிக்கலாம், லப்பர் பேண்டு போட்டு கட்டிக்கலாம். படி தார் தான் படி பெருசாக தெரியும், பிள்ளையார் பெருசாக. தார் தான் பெருசாக தெரியும், பிள்ளையார் பெருசாக தெரியாது. இருந்தாலும் நம்ம பிள்ளையார் தான் எடுத்துகிட்டு போகிறோன்னு தெரிய வைக்கணும்ல. கலர் பவுடர்லாம் வாங்கி தார்லாம் கொட்டி. ஆ அவ்வளோதானக்கா. தேங்க்யூக்கா. அக்கா சாரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. அக்கா வரேங்க்கா. கண்டிப்பாக்கா. நாளைக்கு வந்துருமாக்கா? சரிக்கா, சரி வந்து வாங்குறேங்க்கா. நான் சொல்லி விட்றேன் பசங்கள்கிட்ட. படி இந்த பிடிச்சிக்கோ. இருபடி ஆமாங்கக்கா. ஆ தெரியுங்களா என்னைய? சரிக்கா, கேட்டதா சொல்லுங்கள். தேங்க்யூ. நான் சொல்கிறேங்க பசங்கள்கிட்ட. படி சாமி பத்திரம். இவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, அவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? ஆமாம் படி புள்ளி அவரை கூப்பிட்டு வந்துட்டு அக்கா சாரிக்கா அந்த கடையில் வாங்கிட்டு, அவங்களும் நமக்கு தெரிஞ்சுங்க, நீங்களும் எனக்கு தெரிஞ்சுங்க. உங்கள் கடையில் ஒன்று வாங்கிக்கிறேன், அவங்க கடையில் ஒன்று வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இங்கே பேர் சாமிலாம் நிறைய இருக்கு. பெரிய பிள்ளைலாம் இருக்கு. டீ குடிக்கலாம் 100 ரூபா வச்சுருந்தேன், அதுவும் போயிடுச்சு. பட் எங்கள் அப்பாக்கிட்டே போய் மறுபடியும் வாங்கிடலாம். படி இது வேறு கரைக்க போனவங்க படி. இன்றைக்கே இல்லை, மண்டே. நாளைக்கு தான் விநாயகர் சதுர்த்தியா? நாளைக்கா இன்னைக்கா? ஓகே. சில சைஸ் போதுமான்னு கேட்குறாரு. 1000 ரூபாய்க்கு இவ்வளோண்டு தான் வரும். 1100 ரூபா. படி ஷார்ட்ஸ் எடுத்து கொடு படி. 1000 களிமண். இது என்னைக்கு இது கரைக்கிற மாதிரி? ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? அதான் தாரில் கொண்டு போய் கரைக்கலான்ட்டு இருக்கிறேன். பின்னாடி ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த விதையெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஹோல்ஸ் இல்லையாப்பா? இல்லையே. ஒரே மோல்டு
குரங்கு சாவடி ஃபேமஸான கடையா? ஆ கொண்டு வச்சுட்டு இந்த வண்டி இப்படி விட்டுட்டு இந்த மல்லிகை கடைக்கு மல்லிகை கடைக்கு கலர் பேப்பரு படி எவ்வளோ போதும் மல்லிகை கடைக்கு எவ்வளோ இல்லையா? இந்தா அவரும் கடைங்களா? 1000 ரூபாய்க்கு. ஆ பெட்ரோலு வண்டி ஸ்கூட்டி ஆ ஓகே படி போலாமா? ஆ சாமிக்குள்ளே தானே, கோயிலுக்குள்ளே தானே படி. நீ வண்டி ஓட்டு படி. அம்மை ஆ போகலாம். இங்கே பார்த்தியா பிள்ளையாரே இடுப்பில் வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் நான். படி நிறுத்த நிறுத்த படி நிறுத்த. இதுதாங்க பிள்ளையார் கோயில். அப்பனே முருகாச்சு. அப்பனே பிள்ளையாரப்பா.